பகிரங்கமாக ஒத்துக்கிட்டுருக்கோம். நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம்னு ஒத்துக்கிட்டுருக்கோம். நாங்கள் வி ஹவ் டன் ராங். நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம். 15 வருஷமாக எங்கூட கூட்டணி போனது நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய தவறு. அந்த தவறுக்கு நாங்கள் வருத்தலாம் தெரிவிக்கல, மன்னிப்பு கேட்டுட்ருக்கோம். மக்கள்கிட்ட நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், என்னை மன்னிச்சுக்குங்க, இந்த தப்பை நாங்கள் மீது செய்ய மாட்டோம். இது நாங்கள் நிச்சயமாக எங்களுக்கு அதை நாங்கள் உணர்ந்துட்டோம். எங்களை பார்த்து தான் ஃபுல்லாக காப்பி அடிச்சு. அதாவது 66 வயசு உள்ள திமுக எங்களை பார்த்து காப்பி அடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ நான் தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு வரோம், பல்வேறு தரப்பு மக்களை சந்திச்சுட்டு வரோம். இதில் என்ன ஒன்று என்னென்னா, நாங்கள் ஒன்று சொல்கிறத அவர் அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கார். நாங்கள் சொல்கிறோம் மதுவை ஒழிப்போம் சொல்கிறோம், ஸ்டாலினும் சொல்கிறாரு நாங்களும் மதுவை ஒழிப்போம்னு சொல்கிறாரு. அப்புறம் நாங்கள் சொல்கிறோம் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மது விலக்குன்னு சொல்லிட்டு வரோம். சொல்கிறது மட்டும் போஸ்டர் அடிச்சு வச்சோம், தமிழ்நாடு ஃபுல்லாக அடிச்சு வச்சுருக்கோம். அவர் சொல்கிறார் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மது விலக்குன்னு அவரும் சொல்கிறாரு. நாங்கள் சொல்கிறோம் லோக் ஆயுக்தா சட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்கிறோம், அவரும் அதுவும் கொண்டு வருவோம்னு சொல்கிறாரு. ரைட் டு பப்ளிக் சர்வீஸ் ஆக்ட் நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்கிறோம், நாங்களும் சேவை உரிமை சட்டம்னு சொல்கிறாரு அவர். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்குவோம்னு நாங்கள் சொல்கிறோம், அவரும் சொல்கிறார் நாங்கள் ஒரு மாவட்டம் மருத்துவக் கல்லூரி தொடங்குவோம். இப்போ நாங்கள் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்கிறோம், அவரும் சொல்ல போகிறார் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்ல போகிறார். அந்த ஏன்னா எல்லாமே காப்பி அடிச்சிட்டு இருக்காரு. அதில் சில பேர் சொல்கிறேன் என்னடா ஸ்டாலின் பற்றி நீ அதிகமாக பேசிகிட்டு இருக்கான்னு. அது கிடையாது. என்னோட ஸ்டாலினுடைய நண்பர், எனக்கு நட்பு வேறு அரசியல் வேறு. அதிமுக நிலைமை இந்தியாவுடைய சரித்திரத்திலே மோசமான ஆட்சி இந்த ஆட்சி. அதிக ஊழல் செஞ்ச ஆட்சி இந்த ஆட்சி தான். சரித்திரத்திலே சொல்கிறேன் நான். ஒரு முதலமைச்சர் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத ஒரு முதலமைச்சர். அவங்க வீட்டிலிருந்து சட்டமன்றத்துக்கு போனாங்கன்னா அது மிகப்பெரிய திருவிழா ஆயிடுச்சு. எங்கேயும் வெளியில் எந்த மாவட்டத்துக்கும் மக்களை சந்திக்காத, வெள்ளம் வருது அப்பயும் சந்திக்கப்படாத ஒரு முதலமைச்சர்னா இது தேவையில்லை. முதலமைச்சர் இப்படி ஒரு ஊழல் ஒரு தனிநபர் ஆட்சி. அதிமுக ஆட்சி கிடையாது இது, ஜெயலலிதா ஆட்சி தான் இது. தனிநபர் ஆட்சி. எல்லாமே இவங்க தான் அறிவிக்கணும். அமைச்சர்கள் எதுக்கப்புறம் எல்லா இலாக்கும் அந்த அம்மா வச்சுட்டு போகலாமே, அமைச்சர்கள் எதுக்கு தேவையே இல்லையா அந்த அம்மாவுக்கு? இன்னைக்கு தலித் மக்களுக்காக அதிகமாக செய்த கட்சி பாட்டாளி கட்சி தான். இன்னைக்கு நான் கேட்குறேன், திருமாவளவன் தலித்துக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? அவர் எம்எல்ஏ ஆனார், அவர் எம்பி ஆனார். ஆனால் நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி நாங்கள் தலித் எழுமலை கொடுத்தோமே. திமுக கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி யார் கொடுத்தாங்க? முரசொலி மாறன் கொடுத்தாரு, சொந்தக்காரர் கொடுத்தாரு. அதிமுக கொடுத்தது வேறு யாரும் கொடுக்கல, நாங்கள் தலித்து கொடுத்தோமே. அப்போ ஒரே ஒரு தலித் எம்பி, அந்த எம்பி கொடுத்தோமே நாங்கள். அதெல்லாம் அவருக்கு தெரியலையம்மா. ரெண்டாவது யார்? பொன்னுசாமி தலித்து கொடுத்தோமே, அது தெரியலையம்மா. இன்றைக்கி எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலித்து. தமிழ்நாட்டில் எந்த கட்சியோட பொதுச் செயலாளர் தலித்து இருக்காங்க? திமுக அதிமுக என்னைக்கு எங்கள் எதிர்க்க ஆரம்பிச்சோமோ இப்போ நாங்கள் தலித்துக்கு எதிரானவங்கன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே குறை வருது. நாங்கள் 2 கட்சியும் எதிர்க்க ஆரம்பித்தப்போ இப்போ சொல்கிறாங்க பாட்டாளி மக்கள் ஜாதி கட்சி. ஏன் நாங்கள் அவங்க கூட கூட்டணி இருக்கப்போ தெரியலையம்மா? திமுகவோட கூட்டணியில் இருப்போ தெரியலையம்மா நாங்கள் ஜாதி கட்சி தெரியலையம்மா? இல்லை அதிமுக கூட்டணியில் இருப்போ தெரியலையம்மா? கம்யூனிஸ்டுக்கு தெரியலையம்மா? இப்போ தான் நாங்கள் மாறிட்டோமா அப்படியே? ஆனால் ஏதாவது எங்களோட வளர்ச்சியை தாங்க முடியும், வயிற்றுச்சியில் எங்களோட வளர்ச்சியை பார்த்துட்டா இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு நாங்கள் அமைச்சராகிறப்போ மனப்பூர்வமாக நாங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இல்லை ஏன் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் இல்லையே? அப்போது வாய்ப்பு கிடைச்சது நாங்கள் செஞ்சோம். இது இப்படி இவங்களுக்கு செய்யணும்னு அப்படிலாம் உணர்வுபூர்வமாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். மெயினாக பேட்மிண்டன் ஆடுவேன். தினம் நான் பேட்மிண்டன் ஃப்ரீயாக டைமில் தினம் நான் ஆடணும். எங்கேயாவது பேட்மிண்டன் ஆடியே ஆகணும், இல்லைன்னா தூக்கம் வராது எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் எனக்கு பேட்மிண்டன். நான் அந்த தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன் நான். இப்போ இன்றைக்கி இருக்கிறேன் நான். இளைஞர்கள் நிறைய ஊக்குவித்து பேட்மிண்டன் உலக அளவில் தமிழ்நாடு பிளேயர்ஸ் போகணுன்னு என்னுடைய ஆசை எனக்கு. ஃபிஷ்ஷிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் எனக்கு அதாவது டீப் சி ஃபிஷிங். அதாவது நான் பசிபிக் ஓஷனில் மீன் பிடிச்சிருக்கிறேன், அட்லாண்டிக்கில் பிடிச்சிருக்கேன், இந்தியன் ஓஷனில் பிடிச்சிருக்கிறேன், ஆஸ்திரேலியா கிரேட் பேரியர் ரீஃபில் பிடிச்சிருக்கிறேன், மெடிட்ரேனியன் சீயில் பிடிச்சிருக்கிறேன், எல்லா கடல்லையும் பிடிச்சிருக்கிறேன். இங்கே லக்ஷதீப்பில் பிடிப்பேன், அந்தமானில்,
அப்புறம் உள்ள இங்கே டீப் சீக்கு நீங்களே போய் பிடிச்சி போட்டில் போட் எடுத்துகிட்டு போவோம். போட்டில் போய் டீப் சீல டீப் சீ ஃபிஷிங் எனக்கு அது திருவண்டியில் எல்லாம் இருக்கு எனக்கு நிறைய ராடு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். எனக்கு கிடைச்ச டைமில் நான் பண்ணிவிடுவேன். இப்போ எனக்கு பண்ண முடியல. நான் போய் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் நான் போக முடியல எனக்கு. ஸ்கூபா டைவில் போட்டியில் தான் பங்கேற்றீங்க. போட்டியில் இல்லை, பட் ஸ்கியூபா ஸ்நார்க்லிங் ஸ்கியூபா டைவிங் ரொம்ப பிடிக்கும். திரைப்படம் பார்க்க மாட்டீங்க இல்லையா? வாரத்துக்கு ஒரு படம் பார்ப்பேன் நான். இல்லை நீங்கள் சினிமாவுக்கு நான் அதுதான் இதுதான் அந்த ஒரு பேர் வந்து இது பண்ணிட்டு நான் சினிமாவுக்கு எதிரானவன் நான் நிச்சயமாக கிடையாது. சினிமா கலாச்சாரத்துக்கு எதிரானவன் நான். சூப்பர். நான் என் பொண்ணுங்க வந்து எப்படியாவது சண்டை போட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. சினிமாவுக்கு வாப்பான்னு கூட்டிகிட்டு போவாங்க. சத்யம் தியேட்டர், எக்ஸ்பிரஸ் படம் பார்ப்பீங்க. அது வரேன்னா இப்போ நான் பார்க்க முடியல. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு படம் பார்ப்பேன் நான். பிடித்த நடிகர் சார்? பிடித்த நடிகர் வந்து இது ஒரு சர்ச்சையில் கொண்டு போய்டுவேன்னு நினைக்கிறீங்க. இல்லை, எனக்கு கமல்ஹாசன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நடிகை நடிகைன்னா இது போதும், இதோட நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பிரச்சனையாட போகிறேன் நடிகைன்னு சொல்லிட்டீங்கன்னா. இந்த அரசியல் வந்து மிக கடினமான ஒரு சேவை அரசியலுங்க. காலையில் எழுந்த உடனே என்ன பிரச்சனை, என்ன ஸ்ட்ரெஸ், தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்னால் சாதாரண கிடையாதுல்ல. இது ரொம்ப எனக்கு வந்து கூட எங்கள் குடும்பம் இல்லை அரேஞ்ச் மேரேஜ்டு. எனக்கு வந்து என் குழந்தைகள் வந்து குழந்தைகளும் பிள்ளைகளும் மனைவி அப்புறம் அம்மா, எனக்கு இதெல்லாம் வந்து இவங்க எல்லாமே வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் எல்லாம். எங்களுக்கு இவங்களால ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு அவங்க தான் எனக்கு.